வெல்கம் அகைன். இப்போ வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை வச்சு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து கேண்டில் ஸ்டிக்ல பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. அதாவது பார் பேட்டர்ன் இருக்குது, கேண்டில் ஸ்டிக் இருக்குது, ஹாலோ கேண்டில்ஸ் இருக்குது, காலம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைக்கன் அஷி வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஹைக்கன் அஷி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கேண்டில் தான். பட் மற்ற கேண்டில் பாருங்க. இப்போ வந்து இதே சார்ட் வந்து நான் நார்மலான கேண்டில் ஸ்டிக்ல பார்க்குறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் கேப்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஆர்டராக இருக்காது, நாட் ஈவனாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஹைக்கன் அஷியை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி கேப்லாம் இருக்காது. இது ஏன் அப்படின்னா இது ப்ரைஸை தான் குறிக்குது, இல்லை வேற ஏதாச்சும் குறிக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸஸை குறிக்கும். லைக் இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேண்டில் ஸ்டிக். இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேண்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஐ மீன் இந்த கேண்டில் வந்து அந்த டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் குறிக்கும். பக்கத்தில் இருக்கிற கேண்டில் அது அந்த டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் குறிக்கும். ஆனால் ஹைக்கன் ஹேஷ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்லையும் குறிக்கும். ஐ மீன் அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலோட ஆவரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து போடுறது தான் ஹைக்கன் ஹேஷ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் பேட்டர்னாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் இதுவாக ஃபார்ம் ஆகிருக்கும். எந்த இடத்துலையும் கேப் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கன் அஷி யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ சூப்பர் ட்ரெண்ட்னு போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஆர் லென்த்னு இருக்கும், ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏடிஆர் லென்த் 10 தான், ஃபேக்டர் வந்து 3 தான். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்புறம் இங்கே ரெட் கலரில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ க்ரீன் கலர் எதை குறிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சப்போர்ட் பேட்டர்னாக குறிக்குது. லைக் வந்து ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸை குறிக்குது. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் அந்த என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே போக போக அது வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே மறுபடியும் தூக்கி எடுத்து பேர் சப்போர்ட். அதே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போக போக அதை தடுத்து கீழே அனுப்பிச்சுட்டா அது பேர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். கீழே க்ரீனாக இருந்துச்சுன்னா அது பேர் சப்போர்ட், ரெட்டாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். லைக் இந்த ரெட் கலர் லைன் வந்து போயிட்டே இருக்கு. இது ரெட் கலர் லைன் வந்து எந்த ஒரு கேண்டலுமே கிராஸ் பண்ணல. ஸோ எந்த இடத்துல கிராஸ் பண்ணுறது இந்த இடத்துல கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணோடனே அந்த ரெட் வந்து க்ரீனாக மாறிடுச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே சப்போர்ட் வந்துருச்சு. மறுபடியும் பாருங்கள் சப்போர்ட் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் எங்கேயும் கிராஸ் ஆகலை. கிராஸ் ஆனோடனே அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, சப்போர்ட் மறைஞ்சிருச்சு. ஸோ இதுவும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனோடனே ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு, சப்போர்ட் வந்துருச்சு. அகைன் வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகுது. ஸோ சப்போர்ட் போயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. அதில் வந்து ஏடிஆர் லென்த் வந்து 10 அப்படின்னும் ஃபேக்டர் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 10-3 10-3 10-3. ஓகே, இப்போ வந்து ஒன்று வந்து 10-3 அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் செகண்ட் ஒன்று வந்து 22 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மூணாவது ஒன்று வந்து 31 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. 3 சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 பேண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் கண்டினியூஸாக இருக்கும், சம்டைம்ஸ் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையுமே க்ரீனாக இருக்கும், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையுமே ரெட்டாக இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீனும் இருக்கும், ரெட்டும் இருக்கும், எல்லாம் காம்பினேஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிளான் என்ன அப்படின்னா
எப்போ வந்து 3 இதுவுமே ஒன்றா வருதோ, எப்போ வந்து 3 வாட்ஸ் 3 சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரும் ஒரே சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணுறதும் அந்த இடத்துல வந்து பை பண்ணணும். எப்போ அது சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல செல் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருடைய ஸ்ட்ராட்டஜி. லைக் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு க்ரீன் தான் இருக்குது, மீதி 2 ரெட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல 2 க்ரீன் இருக்குது, ஒரு ரெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 3மே க்ரீன் கலரில் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் பாருங்கள், மீன் இந்த ஒரு வெர்டிக்கல் லைனை தாண்டி தான் 3மே க்ரீன் கலர் வந்திருக்கு, ரைட்? ஸோ அதுலேருந்து பாருங்கள் அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து அதே ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணி மேலே வரைக்கும் போயிருக்கு, ரொம்ப ஹை ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஒரு க்ரீன் வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இதோட கட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த இடத்துல 3மே க்ரீனாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒன்று ரெட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் சிக்னல் கொடுத்துருக்கு. ஐ மீன் இந்த க்ரீன் கலர் வந்து 3மே பை அப்படின்னு சிக்னல் கொடுத்தோம், அது வந்து ஃபால்ஸ் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3மே ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளூ லைனுக்கு அப்புறம் பாருங்கள் 3மே ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரெண்ட் பாருங்கள் வயலண்ட்டாக வந்து டவுன் ட்ரெண்டாக ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் பாருங்கள் ஹை ரிட்டர்ன் வந்து கிடைக்கிற அளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் இங்கே வரைக்குமே போயிருக்கு, ரைட்? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து 3 இண்டிகேட்டருமே, ஐ மீன் 3 சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருமே ஒரே சிக்னல் கொடுக்கும்போது அந்த இடத்துல பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும். ஸோ அதை என்ன சிக்னல் கொடுக்குதோ அதுக்கு பொறுத்து பை பண்ணணுமா செல் பண்ணணுமான்னு பார்த்துக்கணும். ஸோ அகைன் பாருங்கள், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அகைன் பாருங்கள் இந்த இடத்துல 3 இண்டிகேட்டருமே ஒரே சிக்னல் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 3மே ஸ்டாப் ஆயிடுச்சு. அகைன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாதிரி வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இது வந்து 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இது மட்டும் இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர் இருந்தாலும் அது வந்து 100% கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 90% ஒர்க் ஆகும் அப்படின்னா இட்ஸ் ரேர் மட்டும்தான். ஸோ இருக்கிறதுலே குட் இண்டிகேட்டர் அப்படின்னா அது ஒரு 60% மேலே நல்லா ஒர்க் ஆச்சுனாவே அது ஒரு குட் இண்டிகேட்டர். ஓகே, 60% மேலே ஒர்க் ஆகி அது வந்து நம்ம ஒரு 1:2 ஆர் 1:2 1:3 ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ வச்சுருந்தா நம்ம வந்து ஒரு நல்லா ஏர்ன் பண்ண முடியும். சாரி, அது பேர் ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ இல்லை, அது பேர் என்னன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் 1:2 ஆர் 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவோட 60% சக்ஸஸ் கிடைக்கிற இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண கூட அதில் வந்து நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஐ மீன் 3 இண்டிகேட்டருமே ஒரே இடத்துல வரும்போது அந்த இடத்துல செல் சிக்னலாக இருந்தால் செல் பண்ணுங்கள், பை சிக்னலாக இருந்தால் பை பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹைக்கன் அஷி ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்டோடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே,